ஆண் பெண் இருப்பாருக்குமே ஜனனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. ஆமாம். அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என் கையில் கொடுத்துருக்கிறது சாதாரண நெரிஞ்சல், சிறு நெரிஞ்சல். சிறு நெரிஞ்சல் கொடுத்துருக்காரு. யானை நெரிஞ்சல் இல்லை, செப்பு நெரிஞ்சல் இல்லை, சிறு நெரிஞ்சல். சொல்லுங்க ஐயா, இந்த சிறுநெரிஞ்சல் மூலிகையை எப்படி பயன்படுத்தும் போது ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஜனனம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும்? ஜனனம்னா என்ன அதுன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க, நிறைய பேருக்கு புரியாது. அதாவது ஜனன உறுப்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளான ஜனன உறுப்பை, அந்தரங்கம் சம்பந்தமான உறுப்பு. ஆமாம், அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இப்போ நிறைய இருக்கு. ஆமாம், ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு மூலிகைன்னா அது இதுதான். கருப்பை சார்ந்த பிரச்சனைகள், அந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடியது, கட்டி, நீர் கட்டி, நார் கட்டி, அனைத்துக்கும் அற்புதமாக வேலை செய்யும். இதை சமூலமாக, இலையை மட்டும் கிள்ளக்கூடாது, சமூலமாக சுத்தம் பண்ணி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சமூலமாக கஷாயம், அதாவது ஒரு 300 ml தண்ணியில் இதை 10 கிராம் அளவு 2 டீஸ்பூன் அளவு போட்டு கஷாயமாக சுண்ட வச்சு, கொதிக்க வச்சு சுண்ட வச்சு வடிகட்டி ஒரு 100 ml அளவுக்கு சுண்ட வைக்கணும். வடிகட்டி அதில் பாதி 50 ml காலையில், மீதி 50 ml சாயங்காலம் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்து உற்பத்தி, கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீர்த்தாரையில் இருக்கிற புண்கள் சரியாகும். அதாவது யூடிஐ ப்ராப்ளம்னு சொல்லுவோம், அந்த இன்ஃபெக்ஷன் அதை சரி பண்ணும். சிறுநீரக கல்லை கரைச்சி வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான, கீழா நெல்லி மாதிரி சிறுநீரக கல்லை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. ஆண்களுக்கு விந்து உற்பத்தியும் கூட்டும், பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி. அதனால தான் இதுக்கு வந்து ஜனன உறுப்பை சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. ஜனனம்னா பிறப்பு, அந்த குழந்தை உற்பத்தியை தடுக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் இதை சரி பண்ணும். ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை சரி பண்ணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஏனர்களே, பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு, எளிமையான மூலிகை, கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.